டெல்லியில தற்போது மீண்டும் 3வது முறையாக நடக்கக்கூடிய விசாரணை அரவிந்த் சொல்றாரு. ஏற்கனவே 2 முறை விசாரணை நடந்துருச்சு. இப்ப அதற்கான முகாந்திரங்கள் எதுவும் இல்லாத சூழல்ல தற்போது விசாரணைக்கு அவர் அழைக்கப்படுகிறார். அதே நேரத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் வருது. அவர் என்டிஏ கூட்டணிக்குள்ள போவார் அப்படிங்கிறத எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? இல்லை, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இது ஃபைனல் ஸ்டேஜ் தான் நான் பார்க்குறேன். வளைக்கப்படுவார்னு வச்சுருக்கீங்க. அது ஏற்கனவே வளைந்து விட்டார், வளைய ஆரம்பித்து விட்டார். அப்படி இருக்கும்போது திரும்ப வளைக்கப்படுகிறாருங்கிறது இன்றைய அளவுக்கு, இன்றைய சூழலுக்கு நான் அதை பொருத்தமாக இல்லைன்னு நினைக்கிறேன். அது என்ன ஒரு பெரிய கம்பிலாம் இப்போ அது கட்டுக்கம்பி ஆகிடுச்சு ஆக்சுவலாக. இப்போ அது ரொம்ப ஈஸியாக ரொம்ப வளைக்கிறதுக்குலாம் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட தேவையில்லை. ஏற்கனவே அதை பற்றின விஷயங்கள் ஏற்கனவே பரவாயில்ல பேசப்பட்டு ஓரளவு ஃபஸ்ட் லெவல் டிஸ்கஷன்லாம் முடிஞ்சிருச்சு ஆக்சுவலாக. இன்றைக்கு விஜய் அவர் கூட்டணிக்கு தயாராகிவிட்டார். ஸோ அதனால் இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு என்ன தொடர்புன்னு நம்ம சொல்ல முடியாது. செய்திகள் வந்துட்டு இருக்கட்டும். ஆனால் அவர் மனதளவில் தயாராகி விட்டதுனால தான் அவர் அதை முறைப்படி எப்படி அறிவிக்கிறதுங்க அதை பற்றின யோசனையில் மனதளவில் எப்போ தயாரானார்? கடந்த முறை டெல்லி சிபிஐ விசாரணைக்கு போனாரே அப்போவா, இல்லை கட்சி ஆரம்பிக்கும் போதே வா, எப்போ தயாரானார்? இந்த முறை ஆகும்போதெல்லாம் அவர் அப்போ மன வலிமையோட இருந்தார் தான். அது ஒரிஜினா அப்பப்போ சொல்கிறாருல்ல. ஆனால் அதுக்கப்புறம் 2 மாதங்கள் நடந்த விஷயங்கள்லாம் பாருங்களேன். 2 மாதங்கள் இப்போ நம்ம அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்கு. அர்ஜுனா சொல்றதை நம்ம எடுத்துக்க முடியுமா அப்படின்னு. ஏன்னா குரான் மேல சத்தியமா பாஜக கூட்டணிக்கு போக மாட்டோம் அப்படின்னு சேலத்துல வச்சு சத்தியம் பண்ணிலாம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அதை நம்ம ஒரு இதுவா எடுத்துக்க முடியுமா அப்படின்னு அவர் செமிஃபைனலே முடிஞ்சிச்சுன்னாரு. இப்போ திரும்ப இவங்க செமிஃபைனல் ஆட போறாங்க. அவங்க ஃபைனல் தான், செமிஃபைனல் முடிஞ்சிருச்சு, செமிஃபைனல் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா திரும்ப செமிஃபைனல்ல இருக்கிற கட்சிகளோட நீங்க ஏன் கூட்டணி போடுறீங்க?